அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி ஞானசேகரன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அல்லிக்குளம் நீதிமன்ற நீதிபதி விடுமுறை என்பதால் சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம் செய்தியாளர் சுரேஷிடம். சுரேஷ், கூடுதல் தகவல்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து சென்னை அல்லிகுளம் வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது. ஞானசேகரனுடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடையக்கூடிய சூழலில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி விடுமுறை என்பதால் ஞானசேகரன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் அவர் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தனக்கு எதிராக கூறப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக காவல்துறை குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளது என்பதால் வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.